இந்த டைமிங்ன்ற விஷயம் அப்படின்றது அந்த காலத்துல எப்படி மெயின்டெயின் பண்ணீங்க? அதெல்லாம் அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி மொபைல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் மொபைல் கிடையாது, அது கிடையாது, எதுவும் கிடையாது. ஃபோனே தான், அது லேண்ட்லைன் தான். Correct. லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி இத்தனை மணி என்ன, ஆனால் டைமிங் நம்ம செய்கிற தொழிலை கரெக்டாக செய்யணும். நான் மட்டும் இல்லை, எம்ஜிஆர் ஆகட்டும், அவர் தான் என்னுடைய ஆசான், என்னை உருவாக்கியவர். எல்லாம் சொல்வார், டைம்னா டைமுக்கு போகணும் கரெக்டாக. நம்ம போகிறோம், அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம போய் உட்காரணும் அப்படின்னு. அதே மாதிரி என்டி ராமாராவ் சார், இது ஒரு பெரிய லெஜெண்டாக வரும். டைம்னா அந்த காஷ்மீரில் ஷூட்டிங் எங்களுக்கு, ஓகே, காஷ்மீரில் ஷூட்டிங்கு. நாங்கள்லாம் சரி 9 மணி 9:30 மணிக்கு தான் லொக்கேஷன் போவோம் யூஸ்வலாக. இவர் என்ன பண்ணுறாரு, 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 7 மணிக்கு போய் லொக்கேஷனில் மேக்கப் போட்டு உட்காந்துட்டாரு. 7 மணிக்கு இங்கே நம்ப முடியாது, 7 மணிக்கு காஷ்மீரில் அந்த குளிரில் நான் பார்த்ததில் அவர் வந்து 7 மணிக்கு உட்கார்ந்தாரு. அப்புறம் நான் லைட்மேனு அவங்களாம் அசிஸ்டன்ட்ஸ்லாம், அவர் பரவாயில்லம்மா, எங்களாங்கலாம் படுக்கிறதுக்கே 11 மணி எழுதுனாங்க, போய் தங்குறோம், நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னாரு. இப்போ லொக்கேஷனில் உட்காந்து என் வண்டி ராமராகர் ஒரு ரிக்வஸ்ட், லதா செப்பண்டி சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் டைம்னா டைம் இருப்பீங்க, எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, ஒரு 9 மணிக்கு கால் ஷீட் வச்சாலும் ஓகே 9 o'clock அப்படின்னாரு.